ஹால் டிக்கெட் துவச்சிட்டாங்க. இப்போ ஒரு வாட்டி காலேஜுக்கு போகணும் கைஸ். நானும் நம்மளுடைய வண்டியில் எல்லாமே அடிக்கிட்டேன். இதுதான் கைஸ் நம்மளோட ரூம். டேய் உங்களுடைய சௌகாசமே வானாட்டம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் லோகி. வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. கிட்டத்தட்ட ஒரு 30 days எந்த விலாகுமே பண்ணலை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு 15 days ஆக்சுவல் பிரேக் எடுத்துருந்து சென்டரில் ஒரு 3 to 4 vlogs பண்ணியிருக்கேன். அந்த விலாகெல்லாம் அப்கமிங் விலாக்ஸில் வரும். இன்றைக்கான விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே ஆஃப் நம்மளுடைய எக்ஸாம். கொஞ்சம் ரோல் ஆகுது, அப்போ அது மாத்திரம் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி சரி ஒரு சின்ன சம்பவம்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு விலாகில் மோட்டோ விலாகிங்கில் சொல்கிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ தான் வீட்டை கிளம்பியாச்சு. எக்ஸாம் அன்னைக்கு கூட விலாக் பண்ணுற ஒரே ஆள் நான் தான் கைஸ். அந்த சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் சரி எக்ஸாம் ஏதோ தானோன்ட்டு விலாக் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இப்போ நம்மளுடைய எக்ஸாம் சென்டருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 kilometers இருக்குது. நம்மளுக்கு நம்ம ஊரில் வந்து 3 எக்ஸாம் சென்டர். ஒன்று வந்து எங்களுடைய காலேஜ், அதுக்கப்புறமா ஐஆர்எம், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் டிகிரி காலேஜ். கிட்டத்தட்ட 3 சென்டர்ஸ் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்னா ஃபஸ்ட்டு செம் மட்டும்தான் ஐஆர்எம் 1 தான் விழுந்துச்சு. அதுக்கப்புறமா லைனாக 4 செமிஸ்டர் கூட கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் தான் கைஸ். ஆனால் ரொம்ப தூரம் தான் போய் ஆகணும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:20 ஆகிடுச்சு. நம்மளுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் எப்போனா 9 o'clock தான் நம்மளுடைய எக்ஸாம் ஸ்டார்டிங். உங்களுக்கு இன்ட்ரோ விலாக்லேயே சொல்லியிருந்தேன் கைஸ், ஒரு சம்பவம் நடந்துச்சுன்ட்டு. அது என்ன சம்பவம்னா, நம்மளுடைய 2வது எக்ஸாம் ஆகிட்ட அப்புறமா தான் நினைக்கிறேன். நம்மளுடைய 2வது எக்ஸாம் ஆகிட்ட அப்புறமா ஒரு 6 days லீவ் விட்டாங்க. 6 days லீவ் விட்ட கேப்பில் நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து நான் மறந்து என்னுடைய பேண்ட்லேயே விட்டுட்டேன். பேண்ட்லேயே விட்டுறதுக்கு நானும் கவனிக்கலை, எங்கள் அம்மாவும் கவனிக்கலை. எங்கள் அம்மா அப்படியே தெரியாதனமாக துவச்சிட்டாங்க. ஹால் டிக்கெட்டு போச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் கூட இருக்கும், போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க கைஸ். இதுதான் நம்மளுடைய ஹால் டிக்கெட். என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் கைஸ். எங்கள் மம்மி தெரியாதனமாக, நானும் கவனிக்கல, எங்கள் மம்மியும் கவனிக்கல. எங்கள் மம்மி ஹால் டிக்கெட் துவச்சிட்டாங்க. ஐயோ போச்சு. இதுக்கப்புறமா திருப்பவும் ஒரு வாட்டி காலேஜுக்கு போகணும் கைஸ். இன்னும் 2 எக்ஸாம் கூட ஜாத்தியாக முடியல. ஆனால் நம்மளுடைய ஹால் டிக்கெட் கண்டிஷன் இதுதான் கைஸ். இப்போ தான் நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துருந்துப்பீங்க. ஹால் டிக்கெட் ₹1 பிரயோஜனம் இல்லாமல் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம காலேஜுக்கு போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மேம் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களோட பேர் மென்ஷன் பண்ண வேணான்னு இருக்கேன். அவங்க கைடன்ஸ்னால தான் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு. அவங்க தான் ப்ரொசீஜர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போய் பிரின்ஸிபல்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எதுக்காக ஹால் டிக்கெட்டு நெஞ்சிடுச்சின்ட்டு. அப்புறமா நான் எங்கள் பிரின்ஸிபல்கிட்ட போயிட்டு கேட்டிருந்தேன்னா ரீசன் சொல்லிகிட்டு இருந்தேன். வேலிட் ரீசன் தான். மேம் இந்த மாதிரி ஹால் டிக்கெட் அம்மா தெரியாதனமாக துவச்சிட்டாங்க. ஓ பார்த்து ப்ரோ ராரா மது, இந்த மாதிரி ஹால் டிக்கெட் தெரியாதனமாக துவச்சிட்டாங்க. வஸ்தா உண்டாருப்பா வந்துடும். இந்த மாதிரி ஹால் டிக்கெட் தெரியாதனமாக அம்மா துவச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் நம்மளுடைய பிரின்ஸிபலுக்கு. பக்கத்தில் சேர்மேன் இருந்தாங்க, நான் அது கவனிக்கலை. 2 பேர் செம்மையாக சிரிச்சிட்டாங்க கைஸ். சார் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி தப்பு நம்ம மேலே தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி சிரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரின்ஸிபலே சொல்லியிருந்தாங்க, போய் பராத் சார் கிட்ட கேளு, அவங்களே கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட எட்டுன்னு வந்து அதுக்கப்புறமா தான் கைஸ் நம்மளுடைய ஹால் டிக்கெட் நம்ம கைக்கு வந்துச்சு. ஆனால் சரியான கஷ்டமாக போயிடுச்சு கைஸ்.
செம்மையாக கஷ்டமாக போயிடுச்சு. இருங்க ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம் கைஸ். இப்போ தான் பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. ஏதோ சொல்ல வரேன், அது அப்படியே மறந்துட்டேன் கைஸ். சே இருங்க, ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு மொத்தம் எத்தனை எக்ஸாம்னா 6 எக்ஸாம்ஸ் தான். 6 எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் 30 டேஸ் கைஸ். 30 டேஸ். ஒரு எக்ஸாமுக்கு எத்தனை நாள் கேப் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு 7 நாள், ஒரு எக்ஸாமுக்கு 6 நாள், ஒரு எக்ஸாமுக்கு 5 நாள், அந்த மாதிரி கேப் இருந்துச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம், 2 நாள் தான் கேப். எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட்னா நம்மளுது டிசம்பர் 28 எக்ஸாம் ஸ்டார்ட். இன்றைக்கி டேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 28. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, எக்ஸாக்டாக 30 டேஸ் வருது. அப்போ இது கைஸ் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த எக்ஸாம் டியூரேஷனால் நம்மளுடைய வண்டி நான் சரியாக கவனிக்கலை. இதுக்கப்புறமா நம்ம வண்டிக்கு ப்ராப்பராக எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த சென்டரே இருந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இந்த சென்டர் வந்து ரொம்ப பிரச்சனை. இப்போ டைம் எவ்வளோ? ஆல்மோஸ்ட் 8:30 ஆகிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒன்று அங்கே போயிட்டு என்னத்தை ப்ளாக் பண்ணுறது நானே யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 8:45 ஆகிடும். டைரெக்டாக பெல் அடிச்சிடுவாங்க. இன்னும் நம்மளுடைய கேமராலாம் பேக்கில் போட்டு இன்னும் கிளம்ப வேண்டியதான் கைஸ். உண்மையை சொல்லணுன்னா இந்த எக்ஸாம், இந்த 5th செமிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செமிஸ்டருக்கு நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலைன்னா ஒரு 6 மந்த்ஸாக நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா கிளாஸஸ், அப்போல்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலை. எக்ஸாம் அன்றைக்கி ஒரு 2 நாள் கேப் இருக்கிறப்ப தான் போய் நாமளே ப்ரிப்பேர் ஆகும். நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்னா எல்லாம் இந்த குரூப் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணி தான் ப்ரிப்பேர் ஆகிடுது. இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வர வைப்பேன், இல்லைனா நானே அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு குரூப் ஸ்டடி நடக்கும். குரூப் ஸ்டடி எத்தனை மணி நேரம் நடக்கும்னா ஒரே மணி நேரம் தான் குரூப் ஸ்டடி நடக்கும். அந்த 1 மணி நேரத்தில் நாங்கள் எத்தனை சாப்டர் கற்றுப்போம் நீங்கள் கெஸ் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 4 சாப்டரும் அந்த ஒரே மணி நேரத்தில் கற்றுப்போம் கைஸ். 4 சாப்டர் எப்படியோ வெற்றிகரமாக நேற்று எப்படியோ உக்காந்து நம்ம கற்றுக்கணும். பரவாயில்ல, இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த 4 சாப்டரே போதும் தான் நான் நினைக்கிறேன். இந்த 6 எக்ஸாம்ஸில் நம்ம எத்தனை எக்ஸாம் சொதப்பி இருக்கோம்னா ஒரே எக்ஸாம் தான் சொதப்பி இருக்கோம். அது என்ன சப்ஜெக்ட்னா அட்வான்ஸ் காஸ்ட் என்ன சப்ஜெக்ட் அது? கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ். அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் தான் சொதப்பியிருந்து. ஏன்னா நாங்கள் படிச்சுன்னு போயிருந்து ஒன்று, அங்கே வந்திருந்து ஒன்று. பாவம் எங்கள் கேங்கில் யாருமே ப்ராப்பராக எக்ஸாம் எழுதலை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானுமே எக்ஸாம் எழுதலை கைஸ். இதுதான் நம்மளுடைய சென்டர். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காலேஜ், எங்களோட கவர்மெண்ட் கட்டின காலேஜ், அதான் கவர்மெண்ட் டிகிரி காலேஜ். வந்தாச்சு கைஸ். பெருசாக யாருமே வந்ததில்லை மாதிரி தெரியுது. வந்திருக்காங்கப்பா, ஏதோ 2-3 பேர் வந்திருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய சென்டருக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்ம கடவுள் உலகத்தில் எப்படி எல்லாம் அடிக்கிருக்கிறாரோ அந்த மாதிரி நானும் நம்மளுடைய வண்டியில் எல்லாமே அடிக்கிட்டேன். எப்படின்னா
நம்ம வண்டி இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் அவ்வளோ அட்வான்டேஜ் தான். இங்கே பாருங்கள், நம்மளுடைய பென்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளுடைய பென்ஸ். அதுக்கப்புறமா இருங்க ஒரே நிமிஷம், நம்மளுடைய ஐடி கார்டு, ஐயோ நம்மளுடைய ஹால் டிக்கெட். இதுதான் 2வது ஹால் டிக்கெட். உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா? எதுக்காக நான் எல்லாம் இப்படி அடிக்கிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் அன்றைக்கே நான் எவ்வளோ ஒரு 1/2 hour லேட்டாகவே வந்துட்டேன். அதனால தான் சரி எல்லாமே வண்டியிலே அடிக்கலாமேன்ட்டு எல்லாமே வண்டியிலே அடிக்கிட்டேன் கைஸ். இது நம்மளுடைய லைசன்ஸ். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுடைய ஸ்கேல். ஒரு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வண்டியில் எப்பவுமே இருக்கும். இதுக்கப்புறமா இருக்காது. ஏன்னா இன்றைக்கி தான் நம்மளுடைய லாஸ்ட் எக்ஸாம் இல்லையா? அதனால தான் இது 2 இது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை கைஸ். இது 2 இல்லைன்னா வச்சு உள்ளே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நேற்றே ப்ரிப்பேர் ஆகியிருந்தால் இன்றைக்கி ஜம்முன்னு வந்து இங்கே சந்தோஷமாக விளையாடி இருந்துக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் நேற்று எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலை. அதனால தான் இன்றைக்கி அங்கே உக்காந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க கைஸ். எல்லாம் பார்த்துக்காங்க. ஹாய் கைஸ், உங்களுக்கு நான் மோட்டோ வரையிலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ஹால் டிக்கெட். அது 2வது ஹால் டிக்கெட். இங்கே பார்த்துக்கங்க, மொத்தம் ஒரு 6 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து இருங்க ஃபோக்கஸ் 2ஆம் தேதி, 2வது சப்ஜெக்ட் 4ஆம் தேதி, 2 days கேப் தான். இங்கே பாருங்கள், 11ஆம் தேதி, 17ஆம் தேதி, 24, 27 எப்படோ ஒரு மாதத்துக்கு அப்படியே இழுத்துன்னு வந்துட்டாங்க. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு மாதம் வைக்கிறது தாங்க இரிட்டேட் ஆகுது. எதனாலனா ஒரு மாதம்லாம் எக்ஸாம் நடக்கிறதுல நம்ம சாகணும். அந்த மாதிரி நாங்கள் இப்போ செத்துருக்கோம். அதனால தான் எல்லாம் இருக்கட்டும் ஒரு நாள், அவ்வளோதான். இன்றைக்கே முடிஞ்சு, இன்றைக்கே இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஒரு பின் பாயிண்ட் வச்ச மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம இதுக்கப்புறமா நம்மளுடைய கெரியர் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். வாய்ஸ் கொஞ்சம் கரக்கருன்னு இருக்குது, அது மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களெல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு செட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் சன்ரைஸ் முன்னாடி நம்மளுடைய வண்டி எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்க, பயங்கரமாக ஜொலிக்குது இல்லையா? அவர் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். எதுக்காக இந்த பேக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 எக்ஸாம்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போல்லாம் நான் இந்த பெருசாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் கேரி பண்ணுறது, இந்த பேக்ஸ் எல்லாம் நான் கேரி பண்ணுறதில்ல. இப்போ நான் எதுக்காக கேரி பண்ணுறேன்னா, இங்கே ஃபுல்லாகவே என்னுடைய கேமரா ஐட்டம்ஸ்க்கோசரம் தான் நான் கேரி பண்ணுறேன். நம்மளுடைய பவர் பேங்க், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒன்று, இது ஒரு கேல்குலேட்டர் இருக்கிறக்கோசம் தான் நான் இது ஒன்று, இது மொத்தமே நம்மளுடைய பவர் பேங்க்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுடைய கேமரா ஐட்டம்ஸ்க்கோசம் தான் நான் இந்த பேக்கே இன்றைக்கி கேரி பண்ணேங்க. எனக்கு இன்றைக்கி ஒரே பிரச்சனை தான் என்னென்னா, நம்மளுடைய கேமரா அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹெல்மெட் எங்கே வைக்கிறது தான் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம். அது மட்டும் ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 41 ஆகிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes தான். ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 minutes பெல் அடிச்சிடுவாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா போய் ஹால் டிக்கெட் நம்பர் பார்த்துட்டு, சீட் நம்பர் பார்த்துட்டு நான் அந்த கிளாஸுக்கு தான் போய் ஆகணும். பார்க்கலாம், முடிஞ்சால் நான் அங்கெல்லாம் கவர் பண்ணால் உங்களுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ப்ளீஸ் ஆல்மோஸ்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்லே வந்தாச்சு. நம்ம அப்போ பின்னாடி இருந்தோம், இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே 2 பேர் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் எப்போவுமே நம்மளுடைய 2nd செமிஸ்டர்லேருந்து 5th செமிஸ்டர் வெளியும் வண்டி இங்கே தான் பார்க் பண்ணோம். அது காலேஜ் ஆப்போசிட்டில் தான் பார்க் பண்ணுறது. எவ்வளோ வெயில் இருந்தாலும், எவ்வளோ மழை இருந்தாலும், எவ்வளோ நெகில் இருந்தாலும் இங்கே தான் பார்க் பண்ணுவோம். அதனால தான் இப்போது இன்றைக்கி முடிஞ்சால் போதும்னு இருக்கேன் எக்ஸாம். நம்மளுடைய நம்பர் எது? சேம் அன்னைக்கு வந்து இந்த இருண்ணா 177. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூம் தான். பார்ப்போம். யார்? சொப்லி தினேஷ் வருவோம். இதுதான் சுப்பம் டிகிரி காலேஜோட என்ட்ரன்ஸ். நம்மளுடைய ரூம் நம்பர் வந்து 117. இப்போ நம்மளோட ரூம் அன்றைக்கி எங்கே எழுதணுமோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஆல்மோஸ்ட் டைம் 9 ஆயிடுச்சுக்கு. வெளில கூட அடிச்சிட்டாங்க. எல்லா டீச்சர்ஸும் அங்கே இருக்காங்க. இதுதான்
இந்த ரூமில் நம்ம வந்து நம்மளோட ஹெல்மெட் வெளியே வச்சிடலாம். இதுதான் கைஸ் நம்மளோட ரூம். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் ஆகிட்ட அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போது டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:03 ஆகிட்டுருக்கு. இன்னும் எக்ஸாமுக்கு 1 hour இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே 1 ஹவருக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இன்னும் ஆல்மோஸ்ட் 1 hour இருக்குது. கிட்டத்தட்ட கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. மொத்தம் 10 questions தான் நம்மளோட லைஃப் டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சரி தப்போ ரைட்டோ நம்மளும் 10 question எழுதிட்டு வந்திருக்கோம். ஓரளவுக்கு எல்லாம் கரெக்ட் ஆன்சர் தான் வந்துச்சு. அது வெளியே சந்தோஷம்தான். ஓகே, முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இது வெளியே சந்தோஷம்தான். பாடா எப்படோ ஒரு பெரிய தலைவலி விட்டுச்சு கைஸ். பெரிய ப்ராப்ளம். 1 மாதத்துல எவ்வளோ சத்தாயிடுச்சு, பயங்கரமாக சத்தாயிடுச்சு. 1 மாதம் 6 எக்ஸாம் தான், ஆனால் 1 மாதம் பயங்கரமாக சத்தாயிடுச்சு. டேய், உங்களுடைய சவுகாசமே வானாடா. இதுக்கப்புறமா இங்கே வரவே வரமாட்டேன்டா. நம்மளோட கேங் யாருமே வரலையா? யாருமே வரல மாதிரி தான் தெரியுது கைஸ். இங்கே பாருங்கள், ஸ்கேல் இங்கே விட்டுட்டு போயிட்டேன். நான் காலையில் எடுத்து ஸ்கேல் மேலே வச்சுருந்தேன், ஆனால் ஸ்கேல் விட்டுட்டே போயிட்டேன். பாவம், அங்கே போயிட்டு வேறு ஒருத்தங்கிட்ட கேட்டு தான் நானே எழுதிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கொஷின் பேப்பர் ஒரு அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்விஜிலேட்டர் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட்டு பண்ணிட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இத்தினி மொத்தம் 6 எக்ஸாம் எழுதியிருந்தோம் இல்லையா? 5 எக்ஸாமுக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். 5 எக்ஸாம் நார்மலாக தான், கொஞ்சம் ரிகுலராக தான் போச்சு. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. திரும்பி பார்த்தாவே ஓய் எழுது அப்படி இப்படி சொல்லியிருந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ உங்களுடைய சௌகாசமே வானாடா. இதுக்கப்புறமா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிகிட்ருக்கேன். சார், நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டுருக்கான். இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கியா? குப்பம் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுமா? குப்பத்துக்கெல்லாம் அப்படிலாம் போகாது. ஏன்னா இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் ஒரு அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, லிபரலாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கு நீ இவ்வளோ டேய் இல்லைடா, அங்கே முடிஞ்சுடா. நான் ப்ரிப்பேர் ஆயிருந்து நீ வந்திருக்க மாட்டேன். நான் ப்ரிப்பேர் ஆயிருந்து 5 கொஸ்டின் கரெக்டாக அப்படியே அடி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. கொஸ்டின் பேப்பர் இதை விட ஈஸியாக வருதும் போதெல்லாம் 12 மணிக்கு வந்தியாடா நீ? என்ன பண்ணுறது கைஸ், நம்ம டெய்லியும் விளாக் பண்ணுறன்ற ஆர்வத்தில் வெளியே ஓடி வந்திருக்கேன். கரெக்டாக இதுதான். அது ஏன்னா உண்மைதான். விளாக் பண்ணுறதுக்கோசம் நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்தேன். எதுக்காக நம்மளுடைய ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கானா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 9 o'clockலேருந்து 12 o'clock தான் எக்ஸாம் ஆகும். நான் 12 o'clock வெளியும் எக்ஸாம் எழுதுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன அதிசயமும் தெரில, 11 o'clock எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஏதோ இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் இல்லையா? அதனால தான் நான் 11 o'clock முடிச்சிட்டேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொன்னால், மழை வருது வெள்ளம் வருதுன்னா எதுவுமே வரல. இப்போ எல்லாம் வெயிலாக தான் இருக்கு கைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் 12 o'clock ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு நிலைமையை கேட்கலாம். மனநிலை எப்படி இருக்குன்னு, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு? ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா? ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அது ஒன்று தான் பயமாக இருக்கு. ஓகேவா? அப்படியே வந்து உங்களோட மனநிலை சொல்லுங்கண்ணே. கஷ்டமா இருக்கு. ஆனா 1 மாசம் வச்சாங்க. அதேதான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு போய் நான் ரிலீஸ் போறேன். அந்த கைஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நிலைமையை கேட்டீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுவாங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் எக்ஸாம் லாஸ்ட் டே.